ஜூலை 1 திங்கட்கிழமை. இந்த பலத்தோடே போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நியாயாதிபதிகள் 6:14. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் சேனைகளின் கர்த்தராயிருக்கிற தேவாதி தேவன் இந்த மாதத்திலே உங்களுக்கு மேலே காணும் வல்லமையான வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று அவர் வாக்களிக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய நாமத்திலே புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களோடு வருகிறார். அவருடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு கூட வருகிறது. உங்களுக்கு இருக்கிற பலத்தோடும் விசுவாசத்தோடும் செல்லுங்கள். இன்று அநேக மக்கள் சோர்வடைந்து போயிருக்கிறார்கள். ஒரு நாள் கிதியோனும் அவ்விதமான சோர்விலே அமர்ந்திருந்தார். விரோதிகளான மீதியானியர்கள் அவரை ஆண்டார்கள் என்பதே அவரது சோர்வின் காரணம். எதை செய்தாலும் விரோதிகளுக்கு பயந்தே அவர் செய்ய வேண்டியதாயிருந்தது. கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்துச் சொன்ன அவருடைய அற்புதங்களெல்லாம் எங்கே? நியாயாதிபதிகள் 6:13 என்று எண்ணியவராய் கிதியோன் சோர்ந்து போயிருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சோர்வும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்கின்றன. உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் என்றென்றைக்குமாக ஆண்டவர் நம்மை உபத்திரவத்திலே தள்ளி விடுகிறவர் அல்ல. அவர் இமைப்பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களினால் சேர்த்துக் கொள்ளுகிறவர். அவர் பயந்து போயிருந்த கிதியோனை திடப்படுத்தி பராக்கிரமசாலியே என்று அழைத்தார். பலனில்லையே, சத்துவமில்லையே என்று தவித்துக் கொண்டிருந்த அவனை பார்த்து, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடே போ என்று கர்த்தர் சொன்னார். பிசாசின் பெரிய தந்திரங்களில் ஒன்று பயத்தின் ஆவியினால் ஜனங்களை கட்டி வைப்பதுதான். சூழ்நிலைகளை பற்றிய ஒரு பயம், பிரச்சனைகளை குறித்த ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் தொடர்ந்து பயப்படுத்தியே தேவ ஜனங்களை சாத்தான் செயலற்று போக பண்ணுகிறான். வேதம் சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. உங்களுடைய பலவீனத்தை குறித்து சோர்ந்து போகாதேயுங்கள். உங்களுடைய குறைகளை குறித்து எண்ணி தாழ்வு மனப்பான்மைக்கு ஒப்பு கொடுத்து விடாதேயுங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் எவ்வளவு பலனுள்ளவர். அவர் உங்களை நேசித்து உங்களுக்கு தன் பலனை தர வல்லமையுள்ளவராயிருக்கிறாரே. ஆம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நிச்சயமாகவே நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எத்தனையோ பலவீனங்கள் இருந்தன. சரீரத்திலே ஒரு முள் சாத்தானின் தூதனாய் குத்திக் கொண்டிருந்தது. அவரை சோர்ந்து பண்ணக்கூடிய நூற்றுக்கணக்கான வல்லமைகள் அவருக்கு விரோதமாய் போராடின. ஆனால் அவர் சொன்னது என்ன? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்லும் போதே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற தேவனுடைய வசனம் நிச்சயமாகவே உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பலப்படுத்தும். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8.